நம்ம மல்லியும் விஜய் கூட இன்னைக்கு சேர்ந்துடலாம், நாளைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. அதாவது சேர்றது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய காரணம் அதாவது அவங்களோட சொத்துக்காகவோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காகவோ, இல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேல இருக்க ஆசைனாலயோ கிடையாது. வெண்பாவ நல்லபடியா பார்த்துக்கணும். அதே மாரி விஜய் சாரையும் நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம மல்லி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இத்தன நாளா தாக்கு பிடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நார்மலா விஷயம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியே இங்கிருந்து போயிருப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு நான் பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே எல்லாரோட வாயையும் அடைச்சுட்டு தான் நான் மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு விரட்டுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது மல்லி அந்த வீட்ட விட்டு வெளிய போ சொல்லும்போது, கண்டிப்பா யாராலயும் எதுவுமே பேச முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, ஒரு பயங்கரமா விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்த்டே ஃபங்ஷன்ல சூப்பரான விஷயம் நடக்குது. நம்ம மல்லியும், விஜயும் இப்போ ஒண்ணு சேர்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பல கஷ்டங்களுக்கு, பல விஷயங்கள் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நடக்குது. இப்ப தான் நம்ம விஜய்க்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது. மல்லி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது ஒரு விஷயம்னா பரவால்ல. நம்ம விஜய் வந்துட்டு நார்மலா மன்னிப்பு கேட்டு சைலண்ட் ஆயிடுவாரு. ஆனா ஒவ்வொரு விஷயமும் ஒரு பக்கம் போதும் பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, "மல்லி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல விஜய். நான் அத மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம நீ மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். இதுக்கு முன்னாடி நானே மல்லிய வேணாம், வேணான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மல்லிய வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டா ஓகே. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுக்கு முக்கியமான ரீசன் இருக்கு. அது எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுக்கணும்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, விஜய் கிட்ட எல்லாத்தையுமே புரிய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. நம்ம இவ்வளோ நாளா நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தரக்குறைவா பேசியிருந்தோம். ரொம்ப தப்பா நெனச்சிருந்தோம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் காரணம். மல்லி மேல எந்த ஒரு தப்புமே இல்ல. ஆனா நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு எதையுமே வேணும்னு சொல்லிட்டு வந்து செய்யல. அது வேணா ஓகே. அதாவது மல்லி மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்மள ஏமாத்தி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு கோவத்துலயோ, இது எல்லாத்தையுமே அவர் வந்து பண்ணல. கோவம் இருக்கு. ஆனா பட் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிய பழி வாங்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் கிடையவே கிடையாது. இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்கலாம் செஞ்ச காரியத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மேல அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு கோவத்துல இருந்ததுக்கான ரீசன். அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க அதாவது விஜய்க்கு இப்போ ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு இல்லையா? ஆ இந்த ரஞ்சிதாவ பத்தின உண்மைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்றாங்க. அதாவது இங்க நடக்கிற எதுக்குமே மல்லி காரணம் கிடையாது. மல்லிய நீ ஏத்துக்கிட்ட, மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, உன் கூட இருந்தா அப்படின்னா, உன்னோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சீரமையும் அப்படி இப்படின்ற மாரி வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. இங்க பாருப்பா விஜய், நான் வந்து சொல்றத நீ எப்பவுமே கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி மல்லிய கைவிட்றாத அவ்வளோதான் சொல்லுவேன். மல்லி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ஒரு ஃபங்ஷன்ல எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்கணும். மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பர்த்டே ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நடக்குது எல்லாமே சூப்பர் தான். ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பத்திலாம் வந்து பேசி ஆகணும் இல்லையா? அதனால இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.